செய்யட்டும். சிலருக்கு ஒருவேளை வேலை கிடைக்க எல்லாம் தாமதமாகலாம். பொறுமையை காத்திருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன், அந்த பொறுமையை காத்திருக்கிற நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார், எனக்கு போதியும் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். பிள்ளைகளை, உங்களுக்கு வேறு ஒரு வேலையும் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை. ஒரு மூத்த போதகர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு வேலையும் இல்லாமல் ஜெபிக்க வந்தால் அவர் இன்னும் பைபிளை வாங்கி கையில் கொடுப்பார். பைபிளை வாங்கி கொடுத்து சொல்லுவாரா, நீ ஆதியாகமத்தில் வாசிக்க ஆரம்பி, நான் அவனுக்கு வேலையை தரேன். அந்த ஆதியாகம் வாசித்து முடிக்கிறதுக்குள்ளால வேலை கிடச்சிருக்குமா? அது அவருடைய அனுபவம். நம்மள யாராவது அப்படி ட்ரை பண்ணுறதான்னு ட்ரை பண்ணுங்க. ஒரு பைபிளை வாங்கி காலையில் 10 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸில் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிளை போட்டுக்கிட்டு நல்லா உட்காந்து கர்த்தருடைய வசனத்தை வாயை திறந்து வாசி. பிசாசு பாப்பா இப்படி விட்டாச்சுன்னா ரொம்ப பரிசுத்தனாக போயிடும், பேசாமல் வேலையை கொடுத்துரும், வேலையை தரும். இல்லை, நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது ஆண்டவர் சொல்லி தருவார். ஆண்டவர் நல்ல வேலைகளை நமக்கு தருவார். சலிப்புக்கு இடம் கொடுக்காது இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.